என் பேர் ரவிச்சந்திரன். எனக்கு அறிமுகம் தேவையில்லை, நிறைய போட்டாச்சு வீடியோ. ரவிச்சந்திரனோட தோசை மாமானா எல்லாருக்கும் தெரியும், கேளுங்க. காலையில் டிஃபனு பொங்கல், வடை, பூரி, இட்லி. 10:30 மணிலேருந்து சாப்பாடு ஸ்டார்டிங்கு. கல்யாண விருதுன்னு போடுறேன். மெயினாக மீல்ஸ் தான் இந்த பிரான்ச்சு, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. மீல்ஸுக்கோசரம் இந்த பிரான்ச் ஆரம்பித்தேன். உட்காந்து சாப்பிட்லாம், டைனிங் இருக்குது. இது வந்து லேக் வியூ ரோடு, மேற்கு மாம்பலம் லேக் வியூ ரோடு, நியர் ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல். ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல். ஆமாம் சார், பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நான் இருக்கேன். தோசை மாமா ரெஸ்டாரண்ட்டு. இல்லை, மக்கள் கொடுத்துருந்தாங்க, இல்லை ஃபேமிலியாக சாப்பிட வருவாங்க. அதில் அந்த குழந்தைங்க எல்லாம் தோசை மாமான்னு கூப்பிடுவாங்க. அதை வச்சு அப்படியே பெரியவங்களும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து என்னோட பேரோட என்னுடைய நேம் தோசை மாமான்னு ஆயிடுச்சு. அதாவது வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கணும். திருப்தியாக நான் காசு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதோட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அது எனக்கு திருப்தியாக இருக்குது. காலையில் பொங்கல், வடை, பூரி, இட்லி. மத்தியானம் மீல்ஸுங்க. ஈவினிங் வந்து வழக்கம் போல் என்னுடைய தோசை வெரைட்டி எல்லாமே உண்டு. ஒரு 30 வகையான தோசை போடுறேன். ஆமாம், அதில் மெனு கார்டு போடுங்க. மெனு கார்டு எடுத்து காட்டுப்போம். தோசை, புதினா தோசை, தக்காளி தோசை, வெஜிடபிள் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, மசால் தோசை, பரோட்டா, சப்பாத்தி, எள்ளு பொடி தோசை, நெய் பொடி தோசை, வேர்கடலை பொடி தோசை, கருவேப்பிலை பொடி தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, பெசரட் போடுறேன். ஆந்திரா பெசரட்னு பேருங்க இங்கே சொல்லுவாங்க. பச்சை பயிறு தோசை, கோதுமை தோசை. கைப்பக்குவம் தான் சார் காரணம். நம்மளோட அப்ரோச்சு கைப்பக்குவம். அடிக்காதவர்கள் நமக்கு பெரிய பெரிய காரணம் என்ன, நம்மளோட கைப்பக்குவம் ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய அப்ரோச், என்னுடைய அணுகுமுறை. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். தேடிட்டு வராங்க, வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க சார். வெளியிலேருந்து நிறையா வர்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க, தண்டையார்பேட்டிலேருந்து வருவாங்க. நிறைய இந்த மாதிரி வெளியிலேருந்து வர கஸ்டமர் தான் ஜாஸ்தி. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, சாப்பிட்டு போவாங்க. இல்லை சார், லாங்லேருந்து வர்றவங்களாம் வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. டி நகர், சென்னை வரைட்டு வருவாங்க. அப்படியே என்கிட்ட சாப்பிட்டு போவாங்க. பண்ணிட்டு இருக்கேன் சார், பண்ணுறேன். பண்ணிட்டு இருக்கேன் சார். சின்ன சின்ன ஆர்டரு, அதான் நம்மளால முடிஞ்சது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்டர், ஒரு 25 பேர் 50 பேர் இதெல்லாம் வந்து என்கிட்ட வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஒண்டியாக பண்ணிட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியல. இப்போ மேன் பவரோட உட்காந்துருக்கேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து நிறையா கேட்ரிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை வந்து தோசை மாமான்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அதே மாதிரி மீல்ஸ் மாமான்னு சாப்பாடு மாமான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திருப்தியாக நல்ல முறையில் பண்ணுறேன். கல்யாண விருந்துன்னு சொல்லி போடுறேன். 100 ரூபா தான் சாப்பாடு. பார்சல் வாங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே 100 ரூபா தான். அன்லிமிட்டட் மீல்ஸுங்க.
வயிறு நிரம்ப சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயசம், இது மாதிரி கல்யாண விருந்துன்னு சொல்லி போடுறேன். காரக்குழம்பு, மோர் குழம்பு, இந்த மாதிரி எல்லாமே போடுறேன். அது எல்லாருக்குமே திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க நல்லா இருக்குன்ட்டு. காலையில் 6:30 மணிக்கு சார். காலையில் 6:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் டிஃபன் உண்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு. 10:30 மணிக்கு லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3 மணியோட லஞ்சு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 3 to 6 பிரேக்கு, எதுவுமே கிடையாது. வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வந்து என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு எந்த அளவுக்கு டிஃபனுக்கு தோசை மாமான்னு சொல்லி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு சாப்பாட்டுக்கு ஆதரவு கொடுங்க. நம்பிக்கையோட வாங்க, நல்லா இருக்கும். நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9445320080. நல்லா இருக்குங்க. செவ்வாய்ப்பேட்டிலேருந்து வரேன். நம்ம இது ஒரு வாரமாக இங்கே தான் சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. என் பேர் அருண் சார். நான் கேகேநகர்லேருந்து வரேன். சூப்பராக இருக்குது. நல்லா ரீசனபிள் காஸ்ட்டில் சூப்பராக இருக்குது சார். என்ன சார், சண்டே பற்றி தெரியல, பட் சில நாள்லாம் இங்கே வந்து சாப்பிடுவோம் சார். ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ திஸ் வாஸ் நைஸ். அண்ட் மாமா அவரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாரு. எனக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்குன்னு ஸ்பெஷலாக போடுறாரு. ஸோ ஹாப்பி டு பி ஹியர். பிரமாதமாக இருக்கு சார். இங்கே எனக்கே நேற்று தான் நான் இந்த பக்கம் வந்தேன், பார்த்தேன். அருமையாக இருக்குது. நல்ல டிஃபன்லாம் நல்ல ஒரு சுவை அதிகமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதே மாதிரி உணவு சாப்பிட்றது ஒரு நார்மலான விலை நார்மல் தான், ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது. நல்ல திருப்தியாக இருக்குது. நல்ல திருப்தியாக எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க காலம்பரம் சாயந்தரம். நல்ல திருப்தியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. மறுபடியும் வந்து சாப்பிட்ணுங்கிற அந்த இன்டென்ஷன் தானாக வரும். நல்லா இருக்கு. பண்ணலாம். வேல்யூக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அது மினிமம் தான், மினிமம் காஸ்ட் தான். நல்ல குவாலிட்டி ஃபுட்டு சஃபிஷியண்ட்டாக நல்லா திருப்தியாக போகலாம். சாப்பிட்டோம்னா திருப்தியாக போகலாம் சார். இந்த பிரான்ச் வந்து லீவே கிடையாது சார். ஆல்டே ஒர்க்கிங் டே தான், லீவு கிடையாது. காலம்பரம் 6:30 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ரன்னிங் டைம். 3 to 6 பிரேக்கு. அப்புறம் 6 to 10 வந்து டின்னர். 6 to 10 வந்து டின்னரு. லீவு கிடையாது. இல்லை, லீவு கிடையாது சார். ஆல் டேஸ் ஒர்க்கிங் டேஸ்.